2011 மாதிரி இல்லை 96 மாதிரி அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்லாம் ஓடிட்டு இருக்கும். ஸோ ஒரு நியூ பிளேயர் உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க 26 எலெக்ஷன்? ஒவ்வொரு எலெக்ஷனும் வெவ்வேறு பேட்டர்ன்ஸில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு எலெக்ஷன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த கம்பேரிசனே ராங். ஏன் அப்படின்னா இஷ்யூஸ் டிஃபர் ஆகும், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் மாறும். அப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம், அனலைஸ் பண்ணுவோம். மக்கள் ஒரு விதமான ஒரு கருத்தை உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த எலெக்ஷன் மற்ற யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் மக்களுக்கு தெரியும் இந்த எலெக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். குறிப்பாக இந்த எலெக்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறது கூடுதலாகவே கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிறது எல்லாருக்கும். குறிப்பாக அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருதுல, அதுக்காக ஏன் அப்படின்னா நாம் கடந்த காலங்களில் பார்த்த தேர்தலை போல இந்த தேர்தல் என்பது இருக்காது. இந்த தேர்தல் முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட தேர்தலாக இருக்கும். குறிப்பாக ஒரு பைபோலார் கான்டெஸ்ட் தான் நம்ம எப்போவுமே பார்த்துட்டு இருக்கோம். திமுக வெர்சஸ் அதிமுக, திமுக கூட்டணி வெர்சஸ் ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த தேர்தலில் விஜயுடைய வருகை அப்படின்றது, தாவேகாவுடைய வருகை அப்படின்றது அந்த ஈக்குவேஷன்ஸை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை அது டிஸ்ரப்ட் பண்ணியிருக்கு. நான் ஸ்பாயில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன், டிஸ்ரப்ட் பண்ணியிருக்கு. அந்த என்டையர் பேட்டர்னையே அது வித்தியாசமாக மாற்றி இருக்கிறது. வேற இஷ்யூஸ் இட் ஹஸ் கம் டு லைக் நீங்கள் ஏற்கனவே அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் பேசின இஷ்யூஸ் எல்லாம் தாண்டி புது விஷயங்கள் இன்னைக்கு பேசணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்திருக்கு. ஒட்டுமொத்த கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டிய கட்டாயம் இரண்டு கட்சிகளுக்கும் வந்திருக்கிறது, திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு வந்திருக்கு. ஸோ நாம் பார்க்கறது ஒரு புது விதமான தேர்தல். இது எந்த தேர்தலோடையும் கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் சிரமம்னு நினைக்கிறேன்.